ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ நம்ம விஜய் வந்து சொல்லியிருப்பாரு எஸ்எஸ் மியூசிக் ஃபேன்ஸ் மீட்டில், இதுக்கப்புறம் அப்கமிங் வந்து நீங்கள் யூகிக்க முடியாத லெவலுக்கு ட்ராக் வரப்போகுது. நாங்களே ரொம்ப என்ஜாய் பண்ணி ரசித்து ஃபன்னாக பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் ஃபன்னாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே இருக்க டவுட் வந்து, விஜய் வந்து அவர் வீட்டில் இருக்கார், காவேரி புது வீட்டுக்கு போயிருக்காங்க, எப்படி 2 பேரும் மீட் பண்ணாமல் ஃபன்லாம் இருக்கா அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, காவேரி எங்கெங்கே இருக்காங்களோ அது எல்லா பிளேஸ்லையுமே விஜய் இருக்கார். விஜய் எங்கள் டாக்டர் இருக்காரோ இல்லையோ, ஸ்ரீனிப்ரோ அங்கே இருக்கார். ஸ்ரீனிப்ரோ இருந்தாலே அங்கே விஜய் இருக்காருன்னு அர்த்தம். ஸோ நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம அது வந்து நான் என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி வீட்டுக்கும் பக்கத்தில் தான் ஸ்டே பண்ணுறாரு. காவேரி வந்து பார்த்தீங்கன்னா பாரதி கண்ணம்மா வீடு இருக்கு இல்லையா, அந்த கண்ணம்மா இருந்தாங்களா மாடியில், அந்த வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுறாங்க. 2 விஷயம். ஒன்று வந்து அவங்க வீட்டுக்கு கீழ் வீட்டில் தங்கலாம், அப்படி இல்லைன்னா பக்கத்தில் வீட்டுக்குள்ள தங்கலாம். இது 2 இடத்துல நம்ம விஜய் வந்து தங்க போகிறோம். அது கன்ஃபார்ம் 99% வந்து கன்ஃபார்ம்டு அப்டேட் தாங்க. ஸோ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் இருந்து அவங்களோட மாமியார்களை எப்படி சமாளித்து அவங்க வாயிலே நீங்கள் தான் எங்கள் மருமகன் சொல்கிற லெவலுக்கு வந்து பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தில் எப்படி ஜெனிலி வந்து வீட்டுக்குள்ளே வந்து அவங்க மாமன் எல்லாரையும் மாற்றணும், அவங்க எல்லாருமே புரிஞ்சுக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக ஜெனிலி வந்திருப்பாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து காவேரி ஃபேமிலியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ண போகிறாரு. நான் வந்து இருந்தது எதுவுமே போய் கிடையாது, நானாக தான் இருந்து அவங்க நம்பணும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து இறங்கி பண்ண போகிறாரு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகட்ட லவ்வுமே கிடைக்கும். இன்னைக்கு எபிசோட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா வீக்கோட ஒரு க்யூட் சீன்ஸுமே நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் நம்மளால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு இன்னைக்கு எபிசோட். அழுகாட்சி ரொம்ப இல்லாமல் ஓரளவுக்கு டீசனாக கொண்டு போயிருந்தாங்க. நாளைக்கு அது இனிமேல் சுத்தமாக இருக்காது. நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஃபுல்லாக நம்ம ரசிச்சு பார்க்குற மாதிரி ட்ராக் தான் கொண்டு வருவாங்க. அதுவும் வந்து நெக்ஸ்ட் வீக் தான் எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து இன்னொரு வீட்டுக்கு போகிற மாதிரி காமிக்கிறாங்களா. ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு ப்ரோமோமே ரிலீஸ் பண்ணல. மேபி கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணலாம். நான் வந்து மிட் வீக் ப்ரோமோ எதிர்பார்த்தேன், பட் இன்றைக்குமே வரல. மேபி நாளைக்கு எதுவும் போகிறாங்களா வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ காவேரி வீட்டுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தங்க போகிறாரு. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. யாரெல்லாம் கெஸ் பண்ணிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.